Rock Jesus Royal Family Church. இவ்வளோ நாள் நீ பார்த்தது பிளஸ், இந்த வருஷம் பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன், பெருக்கம். இன்ட்ல போகும் இனிமே. இனி பிளஸ்ல போகாது, இன்று முதல் இன்ட்ல போகும் மல்டிப்ளிகேஷன். Thank you Jesus. Hallelujah. சிலர் இந்த சர்ச் அப்படின்னு சொன்னாங்க, சிலர் இந்த பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒருவேளை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக சொல்லிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கலாம். இவ்வளோ க்ளோரியையும் கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது யார் சொன்னாலும் வேலை செய்யும். சரிங்களா? இட்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரி ஒன். அது யாருக்கு வேணாலும் வேலை செய்யும், யாருடைய வாழ்க்கையும் அது மாற்றும், யாருக்கும் அது பேலன்ஸ் செய்கிற சுவிசேஷமாக அது இருக்கிறது. விசுவாசிக்கிறவன், முந்தி விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது பேலன்ஸ் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யார் வேணாலும் இதை போய் பேசலாம். ஏன்னா பவர் இஸ் நாட் இன் த பர்சன், பவர் இஸ் இன் த மெசேஜ். வல்லமை என்பது ஒரு நபரிடத்தில் இல்லை, அவர் பேசுகிற அந்த செய்தியில் இருக்கிறது. சுவிசேஷமே மனிதனை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை என்று வேதம் சொல்லுகிறது. என்னால என்னையே மாத்திக்க முடியாது. நான் எப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றுறதுக்கு காரணமா இருக்க முடியும்? ஸோ இட்ஸ் நாட், இது ஒரு ஆளு செய்யற மாற்றங்கள் கிடையாது. தேவனுடைய அழியாத வித்துகள் நம் வாழ்வில் விழுகிறதுனால நாம் மறுபடியும் பிறக்கிறோம். நம் மனசு புதிதாகிறது, நம் வாழ்க்கை என்ன பண்ணப்படுகிறது? மாற்றப்படுகிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயமா இது நடக்குது. இது பார்க்கும்போது எப்பவுமே growth நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். சாட்சி சொல்றது தேவனுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் நன்றியா இருக்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். போன செமினார்ல நான் அதான் பேசினேன், கிராட்டிடியூட்ஸ் பத்தி பேசினேன். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத பத்தி பேசினேன். கிராட்டிடியூட்ஸ்ங்கிறது தேவனுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, மனுஷனுக்கும் முன்னாடி ரொம்ப அவசியம். சில பேர் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டிவில எத்தனையோ மெசேஜ் கேட்டிருப்போம், எத்தனையோ பேருடைய போதனைகள் கேட்டிருப்போம். ஆனா சிலர் பேர் மட்டும்தான் அவங்களுக்கு போய் நம்ம சொல்லியிருப்போம், ஸோ தேங்க்யூ, நான் உங்க இதனால ஆசீர்வதிக்கப்பட்டேன்ட்டு. ஆனா நிறைய நேரத்துல நம்ம அப்படி சொல்லியிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வளர்ந்து வர்ற கலாச்சாரம், சூழல் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஏதாவது தப்புன்னா நம்ம சொல்லணும் இல்லையா? அதாவது மிஸ்டேக்ஸ்னா நான் என்ன பண்ணுவேன்? கட்டாயமா சொல்வேன், அது எந்த விஷயத்திலையும். அப்படிங்கிறது தான் தப்புன்னா நான் நேருக்கு நேர் சொல்லிடுவேனாக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வீராப்பா பேசுற ஒரு இது. ஆனா நல்ல விஷயங்களுக்காக நன்றி பாராட்டுவது, தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன், தொடர்ந்து நல்ல விஷயங்களை நீங்கள் அறுவடை செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. You cannot attract what you criticize. You will attract what you appreciate. நீங்க எதெல்லாம் அப்ரிஷியேட் பண்றீங்களோ அதையெல்லாம் நீங்கள் கவர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் பாராட்டுவதையெல்லாம் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். அதனாலதான் நம்ம தேங்க்ஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? நீங்க இந்த தேங்க்யூ சொல்லும் போதே இன்னொரு மடங்கு பெரிய விதைய விதைச்சிட்டீங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு லெவல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வரதுக்கான ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க. ஸோ அதனாலதான் தேங்க்ஸ்ஃபுல் ஹார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, நிறைய நேரத்துல அதை நம்ம மனுஷங்கிட்ட எதிர்பார்ப்போம், நாம எதிர்பார்ப்போம். தெரியுங்களா உங்களுக்கு? நன்றியா இருக்கணும்னு எதிர்பார்க்காத ஆளா யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே எதிர்பார்ப்போம். அவங்க அப்படி நடந்துக்காத போது ரொம்ப நாம என்ன பண்றோம்? சோர்வா அதை என்ன பண்ணுவோம்? ஃபீல் பண்ணுவோம். ஆனா பாருங்க, இப்ப எல்லாருமே அதை எக்ஸ்பர்ட் பண்ற ஒரு விஷயம். சோ இது அன்னைக்கு செமினார்ல ஃபுல்லா எடுத்து இது நம்ம பேசணும். வேதத்துல இருக்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னன்னா, அக்கா சுந்தரி அக்கா சொன்னாங்க, நன்றியா இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. சோ தேங்க்ஃபுல் ஹார்ட். எல்லாம் சொல்லுங்க, தேங்க்ஃபுல் ஹார்ட். இந்த வருஷத்தையே நீங்க ரொம்ப வளமா செலவு பண்ண விரும்புனீங்கன்னா ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட போங்க. இந்த வருஷம் முழுவதும் அபாண்டன்ஸை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you for everything. நான் இதுல பார்த்தேன், உணவு தந்தீர் அப்படின்னு ஒரு பாட்டுல படிச்சேன். என்னடா உணவு தந்தீர், ட்ரெஸ் தந்தீர், இதுக்கெல்லாம் சென்னையில அடிச்ச மலையில எவ்வளவு பெரிய ஆட்களுக்கு கூட உணவு இல்லை. சில காட்சிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க கொடுத்தா நாங்க சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க கொடுத்ததெல்லாம் அவங்க வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ கதை டிஃப்ரெண்டா இருக்குது. நிறைய வித்தியாசமான காரியங்கள் பார்க்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நீங்க அப்ரிஷியேட் பண்ற எல்லா விஷயமும் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும்.
நீங்க பாராட்டுகிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் அருகிலே நீங்க அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க தேங்க்ஸ் பண்ண, நீங்க நன்றியா இருக்க ஆரம்பிக்கும் போது சில தெய்வீக உதவிகள் உங்க வாழ்க்கையில பெருகுவதை வருவதை நீங்க என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்க. சோ அதனால ரொம்ப ரியலா மனுஷங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம சாரி வந்து போயிட்டே இருக்க, ஒரு காலை தான் பட்டுச்சுன்னா சாரின்னு கூட இப்ப சொல்றது கிடையாது. அவ்வளவுதான். இப்படின்னா என்ன அர்த்தம்னா சாரின்னு அர்த்தம். இப்படி இது பண்ணிட்டு சிலர்லாம் பார்த்துக்கிட்டு இல்லை அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு மனுஷனுக்கு மனுஷன் ஒரு நல்லா நினைக்க, நல்ல ஃபீலிங்ஸ் வர முடியாத ஒரு சூழல்ல வெளியில பாக்குறோம். நிறைய நேரத்தில் சர்ச்லயும் அப்படி இருக்குதுங்கிறது இன்னும் பரிதாபமானது. ஆண்டவர் அதெல்லாம் மாற்றுகிற சில நல்ல விதைகளை நமக்குள்ள போடுறாருன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஸோ தேங்க்ஃபுல்லா இருங்க, நன்றியா இருங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும். உங்க லைஃப்ல எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு பெரிய கனவுகளும் ஒரு தனி மனிதனால் அடையப்படுகிறது இல்லை. வாழ்க்கையில நீங்க சில முக்கியமான விஷயங்கள், சில ஆழமான புரிதல் உங்களுக்கு தேவை. உங்கள் புரிதலின் அளவுல இருந்து தான் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். அதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எந்த ஒரு காரியத்தையும் அடையணும்னு சொன்னா, இல்ல எந்த ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னாலும் ஒரு தனிநபரால் அது சாத்தியமே இல்லை. உங்களுக்கு யாரோ சில பேருடைய உதவிகளும் தயவுகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆமென். சோ நிச்சயமா அது உங்களுக்கு தேவை. அப்படி இல்லாம நீங்க செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, டீம் ஒர்க்ஸ் மேக்ஸ் ட்ரீம் ஒர்க்ஸ். ஒரு கனவுகள் என்பது ஒரு குழுவினால் தான் என்ன பண்ணப்படுகிறது, சாத்தியப்படுத்தப்படுகிறது. சோ இவ்வளவு விஷயம் செஞ்சோம் இந்த வருஷத்துல, எத்தனையோ காரியங்களை நான் பாக்குறேன். சோ தேவன் வந்து எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு. இந்த இடத்த நான் டெபாசிட்ஸ்க்காக வரும்போது ரொம்ப குறைந்த ஒரு பணம் என்கிட்ட இருந்துச்சு. அதுவுமே என்கிட்ட இருந்த கோல்ட தான் பணமா மாத்தினேன். சோ இன்னும் எனக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி டைம்ல இன்னைக்கு வந்து சாட்சி சொன்னாங்க டைட்டஸ் பிரதர், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுனாங்க. ஆனா இவ்வளவு நன்றியை நாம தெரிவிக்க வேண்டியது அவசியம். அன்னைக்கு வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணதுனால இந்த இடத்துக்கு ஒரு பெரிய டெபாசிட்ஸ் என்னால கொடுக்க முடிஞ்சு. இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்துக்கு அன்னைக்கு ஒரு விதைய அவங்க தூணாங்க. ஸோ நான் அதுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்க விரும்புறேன். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வருஷத்துலயும் போன வருஷத்துலயும் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நாம ஆரம்பிச்ச அதாவது இந்த சர்ச்சுக்கு நாங்க வரும்போது முதல்ல இந்த இடம் சும்மா அப்படி எம்டியா தான் இருந்துச்சு. ஒரு சேர்ஸ் எதுவுமே கிடையாது. வாடகை சேர் இந்த பக்கத்துல போய் அங்க ஒரு இடம் இருக்கும், அங்க வாங்கிட்டு வரணும். சேருக்கு 50 ரூபா, கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் அப்படிம்பாங்க. அதாவது அந்த வெஹிக்கிள் காஸ்ட். ஸோ நான் ஜவஹர்லாம் வந்து 100 ரூபாவா, இல்ல நாங்களே கொண்டு வந்துடுறோம்னு நாங்க தூக்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாடகை சேர் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டோம். சொந்த சேர் அப்போ வாங்குறதுக்கு அந்த நேரத்துல எதுவுமே இல்லை. ஸோ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸ் போச்சு. 25 சேர் மொத்தமா வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். 25 சேரும் ஃபில் ஆச்சு. ஸோ அடுத்தால கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு 25 வாங்கணும். 50 சேர்ஸ் இந்த இடத்த இது பண்ணோம். இந்த இடம் வந்து ரொம்ப அழுக்கா ஒரு மாதிரி இருந்தது. ஸோ என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஜோசப் பிரதர் நைட்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு. அந்த நைட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்த ஆசீர்வாதம், இந்த இடத்தையும் அவங்க தான் அழகா டெக்கரேட் பண்ணாங்க. இந்த இடத்த பெயிண்ட் பண்ணி இங்க அழகா பேனர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு ஒரு நல்ல அர்த்தம் சேர்த்தது அவர்கள் தான். தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னும் நிறைய இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பேர் வந்து அவங்க வந்து இன்னும் என்ன தெரியுமா, இது எதுவும் எந்த அறிவிப்பு இல்லாமல் செய்த ஒரு காரியமா இருக்கு. அறிவிப்புன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? யார் இந்த 2 சேர் வாங்க தூக்குறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு அலௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, யாருக்கும் எதுவுமே சொன்னதே இல்லை. இப்போ வரைக்கும் நிறைய நம்ம பண்றோம். சாதாரணமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த நாம இன்னைக்கு 3 சேனல்ல தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். கிங் ஆஃப் க்ளோரி, சொப்னா, அப்புறம் வந்து ஜேடிகே. இப்போ இந்த இயர்ல ஜேடிகேல வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இருக்க நம்ம ப்ரோக்ராம் டெய்லி வரப்போகுது. திருநெல்வேலியில ஒரு ரியல் பிரேக் த்ரூவை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், பிரைஸ் காட். சோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது யாரோ ஒரு தனியால் அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து பிளஸ் பண்ணப்பட்டு அதனுடைய விளைவா நன்றியா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியுது, செய்ய முடியுது. சோ இப்படிதான் பெருக்கங்கள் நடக்குது பாருங்க. நீங்க உங்க லைஃப்ல ஆசீர்வாதமா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம். இது பெறது ஒன்றும் கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. அது ரொம்ப அருகில இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்குது. The acres of diamonds எங்க இருக்கு தெரியுமா?
உங்க காலு கீழே தான் இருக்குது. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் கதை தெரியும்? ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் கதை. ஒரு விவசாயி வந்து வைரத்தையும் தங்கத்தையும் தேடி அவன் போறான். கோல்ட் ரேஸ் அப்படின்னு ஒரு பீரியட்ல எல்லாருக்கும் அங்க தங்கம் கிடைக்கும் இங்க தங்கம் கிடைக்கும் தேடி போன ஒரு டைம். அப்படி தேடி போவ அந்த விவசாயி அவன் ஊரெல்லாம் தேடி தங்கமே அவனுக்கு கிடைக்காம இனிமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதாவது அவன் போகும்போது எல்லாத்தையும் வித்துட்டு தான் போறான். திருப்பி வரும்போது அவன் வீட்டு பக்கத்துல பெரிய காம்பவுண்ட் சோர்லாம் கட்டி கொஞ்சம் போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா நம்ம வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கடைசியில ஏராளமான வைரங்கள் அவன் வீட்டு தோட்டத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி பாருங்க. ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் நீங்க கூகுள்ல போனீங்கன்னா ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அடிச்சீங்கன்னா அந்த சரித்திரம் வரும், நீங்க படிக்கலாம் ஃப்ரீயா. அது ஒரு புக்ஸ், ஒருத்தர் அதை வந்து ஒரு புக்காவே என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. என் லைஃப்ல அது எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச ஒரு புத்தகத்துல அது ஒரு புத்தகம். என்ன சொல்றேன்னா, எல்லாமே ரொம்ப தூரமா அங்கங்கெல்லாம் கிடைக்கல. நீங்க என்ன விரும்புறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ற அளவுக்கு ஒரு வளமான உலகத்தையும் வாழ்வையும் தான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். Hallelujah. God is a God of more than enough. Hallelujah. God is not a God of poverty. God is a God of more than enough. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர். சோ இங்க யாரும் பிச்சைக்காரங்களா இருக்க வேண்டியது கிடையாது. இந்த வளங்களை குறித்து ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் எடுத்து அதை கேஷ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தோம்னா, ஒவ்வொருத்தரும் அப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ கோடி, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாளிகையில வாழ்ற அளவுக்கு ஏராளமான வளங்கள் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க பிச்சைக்கார தேவன் கிடையாது. தேவன் வந்து மனுஷனை உண்டாக்கும் போது அவன் பற்றாக்குறையில குறைவுல ஏதோ ஏக்கத்தோட வாழ்றதுக்காக உண்டாக்காம அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் உண்டாக்கி விட்டுதான் பின்பு தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன பிரச்சனைனா, இந்த தேவனை குறித்த அறிவும் அவரோடு இருக்கிற தொடர்பும் இல்லாம போறதுனால இப்போ இதை எடுத்துக்கிறதுல அவனுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. இது அவங்க கிட்ட வரமாட்டுக்கு. இவன் இதை அடையிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றான். பேதுரு சொல்றான் இல்லையா, முழுவதும் பிரயாசப்படுறேன், ஒண்ணுமே கையில என்ன பண்ண மாட்டுக்கு, அகப்படவே மாட்டுக்கு. வலை போட்டு போட்டு பார்க்க, நானும் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறேன், ஆனா என் கையில ஒண்ணுமே வந்து மாட்ட மாட்டுக்கு அப்படின்ட்டு. சோ இப்ப மனு வர்க்கம் அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப அந்த நிலையில இருந்து மனுஷனை தூக்குறதுக்காக தேவன் மனுஷனாகவே இந்த பூமிக்கு என்ன பண்றாரு, இறங்கி வரார். ஒரு கலிலேயா கடற்கரையில ஒரு மீனவனை சந்திக்கிறாரு, அவன் பேதுரு. அவனை சந்திச்சு அவன்கிட்ட சில வார்த்தைகளை பேசுறாரு. அவன் போட்ல நின்று, உங்களுக்கு அந்த கதை தெரியும். அப்போ அவன் அன்னைக்கு அவன் லைஃப்ல ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நாள் நான் ட்ரை பண்ணேன், பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே எனக்கு என்ன பண்ணவே இல்லை, கிடைக்கவே இல்லை. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் அவன் லைஃப்ல வருது. எந்த கடல்ல மீன் கிடைக்கலையோ அதே கடல்ல போய் அவன் மீன் எடுத்தான். அல்லேலூயா. அப்போ அவன் தேடின மீன் எங்க இருந்துச்சு, அதே கடல்ல தான் இருந்தது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம், ரொம்ப பெரிய இது எங்கேன்ட்டு? நான் சொல்றேன், இதே திருநெல்வேலியில பல கோடிகள் புழங்குகிற வியாபாரத்தை நீங்க செய்ய முடியும். நான் சொல்றேன், இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தந்த நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். யாருக்கு இந்த பார்வை இருக்குதோ அவங்க தான் வந்து ஒரு பாதையை அமைக்க முடியும். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, பார்வை இருந்தால்தான் பாதை அமைக்கலாம். நிறைய பேருக்கு அது இல்ல. பாருங்க, இல்லங்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. தேவன் இந்த ஊர்ல என்ன வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒண்ணு வச்சுதான் என்ன வச்சிருக்கிறாரு. வந்து எம்டியா என்ன பண்ணவே இல்லை, வைக்கவே இல்லை. ஏதோ ஒண்ணு இருக்குது. நீங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்குது. சிலர் வளங்களை தேடி எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, உங்களை விட பெரிய வளம் ஒண்ணு இருக்குதுங்களா? யூ ஆர் த ப்ராஸ்பெரிட்டி. ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, யூ ஆர் த ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். ஒரு சினிமால வந்து ஒரு சாங்ஸ் பாடுறாங்க, என்ன வளம் இல்லை இந்த ஏன் கையை. அவங்களே என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லா வளமும் இங்க இருக்குதுன்னு தான் நம்புறாங்க. அவங்களுக்கு கூட ஒரு கற்பனையில் அது இருக்குது. பாருங்க, நான் சொல்றேன், இங்க இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. இந்த திருநெல்வேலியில் இருக்குது. எத்தனையோ பேர் ட்ரீம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஐ ஹாவ் சம் ட்ரீம்ஸ். இந்த திருநெல்வேலியில ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை கட்டணுங்கிறது என்னுடைய ட்ரீமா இருக்குது. அதுல ஒரே நேரத்துல பல லட்சங்கள் உட்கார்றது மாதிரி இருக்கும். நாம ஏற்படுத்துற இந்த பெரிய டிமாண்டை வச்சு இங்க ஏர்போர்ட்லாம் வரப்போகுது. இன்னும் சிறந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வரப்போகுது.
இன்னும் சிறந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது. நான் சொல்லட்டுமா, எங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கு வாழ்க்கை உதயமாகிறது, அங்கு நம்பிக்கை உதயமாகிறது, அங்கு திறக்கப்படாதெல்லாம் திறக்கப்படுகிறது. அதனாலதான் பாருங்க, பைபிள்ல எப்படி சொல்லிருக்குன்னா, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மீது எவ்வளவு, அதாவது இந்த காட்ஸ் வேர்டை கொண்டு வர்றான் பாருங்க, அவன் பாதத்தை கூட பைபிள் என்ன பண்ணுது, வர்ணிக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த தேவ வார்த்தை மட்டும் ஒரு ஊருக்கு வந்துருச்சுன்னா அங்கு வாழ்க்கை வருகிறது, எதிர்காலம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது, அங்கு தேசமே வாழ்வு பெறுகிறது. பாருங்க, சோ இது இப்படிதான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பாருங்க, ஒருத்தர் எழுந்து நின்று அந்த வார்த்தையை சொல்லணும், அவ்வளவுதான். மீது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். எனிதிங் பாசிபிள், என்ன வேணாலும் அங்கு சாத்தியங்கள் நடக்கும். பாருங்க, நான் இங்க நடக்கிற சாத்தியங்களை நான் பாக்குறேன். இவங்க டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் பாருங்க, இந்த இம்பாக்ட் இவங்க மூலமா மாணவர்களுக்குள்ள போகுது. இப்போ அவங்க பீரியட்னா மாணவர்கள்லாம் ரொம்ப ஜாலி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க பேசுறது ரொம்ப பிடிக்குது. மாணவர்கள் மட்டும் இல்ல, அவங்க ஸ்கூல்ல இருக்கிற பெரிய பெரிய அந்த பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரிலாம் உயர்ப்பாங்களா, அவங்க இவங்க கிட்ட வந்து கவுன்சிலிங் இப்ப கேக்குறாங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து எது ஆதாரம் எது சோர்ஸ் நமக்கு புரிஞ்சுட்டா போதும், நமக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கையில உண்டாயிட்டா போதும், சில ரெவலேஷன் வந்து நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா போதும், வாழ்க்கையில என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு நீங்கள் அள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இங்கு எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க வந்து இல்லைங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, இங்க எல்லாருக்குமே இருக்குது. Opportunities everywhere, opportunities everyone. ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒவ்வொருவருக்கும் என்னமா இருக்குது. ஆனா சில ரைட் மென்டாலிட்டி, சில ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும்போது தான் இதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியுது. பாருங்க, அதனாலதான் மணிக்கணக்கா உட்கார்ந்து பிரசங்கம் பண்றது. ஏன்னா இது ஒரே நாள் அப்படி நடக்கிறது இல்ல. பாருங்க, இதை பேசி பேசி இதை கேட்டு கேட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நமக்கு உண்டாகுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அந்த பெனடிக் ராஜா பிரதர் சொன்னாங்க பாருங்க, இது நான் கேட்டுட்டே இருந்தேன், இது என் வாயிலிருந்து வரல, இஸ் கம்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட், என்னுடைய இருதயத்திலிருந்து இந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு வந்துச்சுன்னு சொன்னாங்க. பாருங்க, ஹல்லேலூயா. இங்க அருமையான வக்கீல் சார் அவங்க சாட்சி சொன்னாங்க பாருங்க, ஐ நாட் சேஞ்ச் மை கேரக்டர், நான் என் குணாதிசயத்தை மாத்தல, நான் மன்னிக்கணும்னு ட்ரை பண்ணல, ஆனா தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க 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 என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. இட்ஸ் எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். பக்கத்துல சொல்லுங்க, எஃபர்ட்லெஸ் சேஞ்ச். நீங்க முயற்சி செய்து உருவாக்கினால் அந்த மாற்றத்தை நீங்கள் முயற்சி செய்தால் தான் காப்பாற்ற முடியும். அது ஒரு வெற்றியா கூட இருக்கலாம், அது ஒரு செல்வமா இருக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி உருவாக்குனீங்கன்னா நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணாதான் அதுல நிக்க முடியும். ஆனா கிருபையினால் வருகிற மாற்றங்கள் என்றென்றும் நிலை நிற்கிற மாற்றங்களா இருக்கும், என்றென்றும் மாறாத மாற்றங்களா இருக்கும். தேவன் அந்த மாதிரி காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புறாரு. பாருங்க, அதனாலதான் உலகத்துல வெற்றிக்கும் நம்ம வெற்றிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தோறும் பேசிட்டு இருக்கிறேன். ஐ அம் டாக்கிங் அபௌட் குட் சக்சஸ். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, குட் சக்சஸ். உலகத்துல வெற்றி பத்தி பேசுறாங்க, நாம குட் சக்சஸ் பத்தி பேசுறோம். உலகத்துல வந்து இன்னைக்கு வந்தா நாளைக்கு போயிடும் அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை பேசுறாங்க. நாம பேசுறது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் தங்கம். நம்ம ஆட்டோ ஓட்டுற சகோதரர் சொன்னார் இல்லையா, ஆட்டோ மட்டும் ஓடலங்க, காசுமே ஓடி போயிடுச்சு, எதுவுமே தங்கல. ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர் மேல வரும்போது நாளைக்கு பெரிய டிராவல்ஸ் அவர் நடத்துவாரு, ஏராளமான பேருக்கு வாழ்வு அவருக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இருக்குது. சும்மா கிடையாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொடுத்த அறிவு, அந்த ஜீவன் ஒருத்தருக்குள்ள போச்சுன்னா உள்ள கிடக்கிற வளங்கள் எல்லாம் அன்லாக் பண்ணப்படுகிறது. பாருங்க, அது வந்து திறந்து விடப்படுகிறது. இங்க ஜான்சி அவங்க சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க வந்து எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கேட்டு 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 ஒன்றும் சும்மா இல்லை, இவங்க ஏதோ இங்க கேட்கறது மட்டும் இல்லை, இந்த சிடிஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டில் மொபைல்ல டேப்ஸ் எல்லாம் போட்டு திருப்பி திருப்பி இவங்க கேட்கறான் பாருங்க. ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் வேலையே இல்லை, அட்லீஸ்ட் இந்த வேலையாவது செய்வோம் அப்படின்னு செஞ்சு செஞ்சு மைண்ட்ல வந்து ஒரு ரினியூனஸ், ஒரு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பார்த்தா அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பல பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இந்த வருஷத்துல அது வருது இயேசு நாமத்துல. அவங்க அன்னைக்கு கொண்டு வந்து நீட்டுறாங்க. ஏன் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கேன், அது அரசாங்கத்துல பதிவு பண்ணிருக்கிறேன், இந்த மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு மாசம் 3 மாசத்துல இவ்வளவு நடக்க முடியும்னா தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன்.
இந்த சுவிசேஷம் இன்றும் கிரியை செய்கிற சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் இன்றைக்கும் பலன் செய்கிற சுவிசேஷம். இதை பாமரனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், உள்ள போச்சுன்னா வெளியில முளைச்சு வரும், அறுவடை நிச்சயமாக உண்டாக ஆரம்பிக்கும். அவங்க டாக்டரேட் முடிச்ச அருமையான அவங்க சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து நான் இதுல உட்காந்துருக்குமா சொன்னாங்க, சில பிஹெச்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் இந்த திருநெல்வேலியில 9ஆம் கிளாஸ் படிக்க முடியாதுன்னு ஓடி போனேன். நான் என் கதை நிறைய பேருக்கு தெரியாது. நான் எங்க ஊர்ல ஆழ்வார்த்த நகரில் ஜிடிஜி மிடில் ஸ்கூல்ல 8ஆம் வரைக்கும் படிச்சேன். அங்க படிச்சுட்டு இருக்கும்போது இங்க மாத்தி விட்டாங்க. 9th இங்க கத்தீட்ரல்ல சேர்ந்தேன். நான் எங்க ஊர்ல கதை எழுதினாலே போட்டுருவாங்க, நிறைய எழுதியிருக்க அப்படின்ட்டு. இல்லைன்னா கள்ள முட்டாய் கொடுத்தாலும் மார்க்லாம் விழுந்துடும். ஆனா இங்க வந்து நான் எழுதின கதையை யாருமே ரசிக்கல. பார்த்தா 2, 1 இப்படிதான் இருக்கும். ஏன்னா என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல, என்னால படிக்கவும் முடியல. வீட்டுல நடந்த ஏராளமான ப்ராப்ளம் என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி, இனிமே அவ்வளவுதாங்க ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல இங்க சில அரசியல் பிரச்சனை நடந்தது. அது நமக்கு சாதகமாயி போச்சு. ஊர்ல இருந்து இங்க போக முடியாது அப்படின்னு உடனே பாம்பேக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ நான் அங்க போய் என் வாழ்க்கையை வந்து நான் ஆரம்பிச்சேன். சரி, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எந்த திருநெல்வேலியில என்னால படிக்க முடியாதுன்னு ஓடி போனோம், அந்த திருநெல்வேலியில கத்து கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறாருன்னா, தட்ஸ் a grace of God. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் மோஸ்ட் பேசுறதெல்லாம் ஆசிரியர்கள் கூட்டத்துல தான். நிறைய டீச்சர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கிறேன் ஏராளமா. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நான் இந்த வருஷம் மட்டுமே ஒரு 6-7 பாஸ்டர் கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நான் வேதாகம கல்லூரி பக்கம் போனதே கிடையாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுடைய நேச்சுரலா என்ன அப்படிங்கறத வச்சு உங்களை குறித்த ஒரு அடையாளத்துக்கு முடிவுக்கு நீங்க வர வேண்டியதே கிடையாது. தேவனுடைய பார்வையில நீங்க யாருங்கிற புரிதல் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த உலகமே உங்களுக்கு வசப்படும், உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். என் கதையை கொஞ்சம் அரைகுறையா நான் எப்பவுமே சொல்ல விரும்பல, கரெக்டா சொல்ல விரும்புறேன். ஏன்னா சில பசங்க எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாலசேகர் பாஸ்டர் 8ஆம் படிச்சுட்டு இவ்வளவு பண்ணா நம்ம எல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுறாங்க. அவங்களுக்கு கதையே தெரியாது. 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நான் பாம்பே போன பிறகு, ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிறகு படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுல 4 ரூம் இருக்கு, அதுல 2 ரூம் புக்ஸ் தான் இருக்குது. எனக்கு சொந்தமா ஒரு லைப்ரரியே இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? வாழ்க்கையை குறித்து, வேதத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லிருக்குங்கிறத நான், அதாவது எனக்குள்ள அப்படி ஒரு எபிலிட்டி இருந்ததுங்கிறதே என்னால பார்க்க முடியல. ஏன்னா தேவனை பார்க்காத வரைக்கும் எதையுமே பார்க்க முடியாது. எப்போ நீங்க தேவனை பார்க்கறீங்களோ அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அவர்தான் ஒளி. பாருங்க, நான் அவரை அறிந்த போது நான் யார் என்பதை அறிய ஆரம்பித்தேன். எனக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. படிப்பு இதெல்லாம் எல்கையே கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒரு மனுஷன் கூட ஆண்டவர் இருப்பாருன்னா என்ன வேணாலும் வந்து சாத்தியங்கிற அந்த எண்ணம் உள்ள வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து எத்தனையோ இது பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசினேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்றதுக்கு ஒரு நாள் அந்த கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்றதுக்கு 1000 ரூபீஸ் ஃபீஸ் ஒரு ஆளுக்கு. அந்த ஊர்ல இருக்கிற டாப் கிளாஸ் பீப்புள், ஹோட்டல் ஞானத்துல நடந்தது, எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் எழுந்து நின்று, நான் வந்து ஜட்ஜா இருக்கிறேன் அப்படின்னாரு ஒருத்தர், நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல டீனா இருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இங்க கடன்ட்டு யாரெல்லாமோ வந்து உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சோ நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தான் எண்ணி பார்க்கிறேன். இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள போனா, தாவீது அரசன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைகள் என் தியானமா இருந்தபடியினாலே, அதாவது முதியோர்களிலும் என்னை அதிக ஞானவானாக்கிற்று அப்படின்னு சொன்னதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். உம்முடைய வார்த்தை எனக்குள்ள போச்சதுனால எனக்கு போதித்தவர்களிலும் என்னை அதிக ஞானவானாக்கினது. உம்முடைய வார்த்தை எனக்குள்ள போனதுனால சத்துருவை விட எனக்கு அதிக ஞானம் உண்டாயிற்றுன்னு 3 விஷயத்தை தாவீது அரசன் சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள், சரியான புரிதல்கள் உங்கள் வாழ்வை மாற்றும். கெட் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்.
அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரே லைன்ல எப்படி சொல்றது, பல விஷயங்கள் இருக்குது. ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கையில எல்லா காரியமும் மாற ஆரம்பிக்குது பாருங்க. அது தேவனை குறித்தா இருக்கலாம், உங்களை குறித்து இருக்கலாம், நீங்க வாழ்ற சூழலை குறித்து இருக்கலாம், வாழ்க்கையை குறித்து இருக்கலாம். இது எல்லாவற்றை பற்றி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய ஆச்சரியமான காரியங்களாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். 12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நீங்க யாரா இருந்தானுங்க, உங்க பின்னணி எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உங்க ஊர் எதா இருக்கட்டும், உங்க படிப்பு ஏதாவது இருக்கட்டும். சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்ல, ஒரு நல்ல ஹெரிட்டேஜ் இல்ல, அது இல்ல இது இல்ல, இதெல்லாம் சொல்றாங்க. இது இல்ல, அது இருக்குது இல்ல, அது பிரச்சனை கிடையாது. அதுக்காக இருந்தா திட்டிட்டு இருக்காதீங்க, இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிலர் இப்படி மாத்தி யோசிக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா ஈஸியா ரசிக்கப்பட்டுருவாங்க. பாத்திருக்கீங்களா? ஏதாவது காஸ்பல் சொல்லுவாங்க, கேட்ட உடனே ரசிக்கப்பட்டுருவாங்க. ஆனா சிலர் நான் ஜெயிலுக்கு போனேன், நான் தம் அடிச்சேன், நான் 4 பேரை கொலை பண்ணேன், நான் அப்படிலாம் பண்ணேன்ட்டு சிலர் இதை பேட்டன் பண்ணாங்க. நம்ம ரட்சிப்பின் சாட்சி சுவாரஸ்யமாவே இல்லையே. பாத்திருக்கீங்களா? நீங்க இப்படி யோசிப்பாங்க. இதுக்காக போய் என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு வர்றதுதான் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறதுக்காக. அதனால உங்களுக்கு நல்ல பாரம்பரியங்கள் இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல பெற்றோர்கள் இருந்தா, நல்ல கல்வி இருந்தா, இதெல்லாம் இருந்தா ஸ்தோத்திரம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இது இருக்கு இது இல்ல, there's no matter. அருமையான ஜோசப் பிரதர் சொன்னாங்க இல்லையா, என்னுடைய வெற்றிக்கு காரணம் கடினமான உழைப்பு, படிப்பு, அனுபவம், இது எதுவும் இல்லை. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் யாருன்னா இயேசு அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுதான் காரியம், இதுதான் கீ. இது எல்லாருக்கும் வேலை செய்யும். ஏன் இன்னைக்கு சபையா கூடி நின்று இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா இங்கேயோ டவுட்லாம் ஒட்டிட்டு கிடக்கும். நமக்கு வேலை செய்யுமா? ஏன்னா உலகமே நீங்க முன்னேறணும்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க உங்க முன்னேற்றத்தை. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிறீங்க மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, நீங்களும் உங்க எண்ணங்களும் தான் நிறைய நேரம் உங்களுக்கு எதிரியா இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பையன் என்கிட்ட கூப்பிட்டு என் எதிரியை உங்களுக்கு காமிக்கன்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இவன் தான் எதிரி அப்படிங்க, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. உங்களுக்கே நீங்க எதிரியா இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. அவங்களுக்கே அன்பிலீவபிளா இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு புது வடிவத்தை தருகிறது. நீங்க யாருங்கிறத உங்களை கரெக்டா பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அது இங்க பல பேரு அதை உணர்ந்தாங்கிறத நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா, இட்ஸ் ஒர்க்ஸ். இது எனக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமும் கூட கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொன்னதுல பல 1000 உட்கருத்துகள் உள்ள பொதிஞ்சு கிடக்குது. அதனாலதான் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம். இதை போட்டு திருப்பி திருப்பி என்ன பண்ண போறோம், கேட்க போறோம். வெளியில வரப்போகுது 1000 காரியங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விஷயங்களை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறாங்க. பாருங்க என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா, அதாவது மனுஷனை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மனுஷனை உயர்த்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகம் அதை கத்துக்கல. இந்த உலகம் இந்த லைஃப் ஸ்டைல கத்துக்கல. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், என்ன பண்ணுவோம், நானும் வாழ்வும், இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த குறுக்கிடுதல், இந்த புரிதல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நானும் தேவனும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நானும் தேவனும். ஹல்லேலூயா. 2016 எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. 2012 பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? உலகமே 12 முடிஞ்சு என்னங்க 16 உலகம் அழிய போது, அவர் கண்டுபிடிச்சிட்டார், இவர் கண்டுபிடிச்சிட்டாருன்ட்டு. உலகம் பாருங்க இந்த மாதிரி விஷயம் சொல்லுது. சரி, சபையாவது ஏதாவது உருப்படியா பேசுதுன்னா அவங்க என்னன்னா, இல்ல இல்ல இன்னும் பாருங்க, இன்னா பாருங்க அழிஞ்சிரும், இன்னா பாருங்க நாசமாயிடும். இந்த மாதிரியான விஷயத்தை தான் நிறைய நேரத்துல சபையும் தரிசித்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறது. ஆனா இவைகள் நடுவில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் வித்தியாசமான காரியத்தை சொல்லுது. அது என்ன சொல்லுது? கர்த்தர் இந்த பூமியில நம்புகிற ஒரு மனுஷனால இந்த பூமி காப்பாற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா,
போன சண்டே மார்னிங் தான் பேசினேன். யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஹல்லேலூயா. உப்பு இந்த பூமியை பாதுகாக்கிறது. நீங்கள் இருக்கிற வரை இந்த பூமிக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. யூ ஆர் த ப்ரொடெக்டர். இந்த உலகத்தையே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றலையும் கிருபைகளையும் கடவுள் உங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார் பாருங்க. நான் இந்த மாற்றத்துக்கான காரணமா எதை பாக்குறேன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் என்ன பத்தி என்ன சொன்னாருங்கிறத கவனிக்க ஆரம்பிச்ச நிமிடங்கள் தான் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்வில் நடந்த நேரங்களாக இருக்கிறது. ஒரு பழைய கதை. ஒரு ஓவியர் ஒருவர் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருந்தார். ஸோ அவர் ரொம்ப கற்பனையா யோசிச்சு வரையக்கூடிய ஒருத்தர். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ரோட்டு ஓரத்துல ஒரு வறுமை நிலையில துணி இல்லாம வசதி இல்லாம அப்படி ரொம்ப ஒரு தாழ்வான நிலையில கிடக்கிற ஒரு இளைஞனை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு இந்த இளைஞன் இந்த வறுமை நீங்கி இந்த தோற்றம் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல உடை உடுத்தி ஆரோக்கியமாக நல்ல கம்பீரமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து ஒரு படத்தை என்ன பண்ணாராம், வரைஞ்சு கொண்டு போய் அந்த ஏழை இளைஞன் இடத்துல கொண்டு போய் கொடுத்தார். இந்த படத்தை பாருப்பா அப்படின்ட்டு. ஸோ அவன் அப்படி பார்த்தான். ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னான். இந்த படத்தை நல்லா பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அவன் நல்லா பார்க்கறான். இந்த படத்துல இருக்க யாராவது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு அந்த படம் வரைஞ்சவர். அவன் சொல்றான், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாரும் தெரியல சார் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஓவியர் சொன்னாராம், உன்னிலே நான் பார்க்கும் மனிதன் இதுதான், இந்த படம் வேற எதுவுமே கிடையாதுப்பா, நீ தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ஸோ அவன், சார் இந்த படத்தை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டு அதை வாங்கிட்டு போனானா. வாங்கிட்டு போய் அதை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் என்னில நீங்க இதை பார்த்தீங்கன்னா நானும் அதை தான் பார்க்க போறேன்னு சொல்லி அந்த காட்சிக்கு ஒப்பாக அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை மாற்றிக்கொண்டானா. ஒரு நாள் அந்த படத்தில் இருக்கிறதுக்கு ஒப்பாகவே அவன் மாறினான். இது கதையா கூட இருக்கட்டும், ஆனா நான் சொல்றேன், தேவன் உங்களை குறித்த சில நல்ல ஓவியங்களை இதில் வரைந்து வைத்துள்ளார். அல்லேலூயா. இது கற்பனை அல்ல, இது நிஜம். இது அவரால் தீட்டப்பட்ட ஓவியம். இதுல இருக்கிறத படி உங்களை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மறுரூபமாவது நிச்சயம், மாற்றம் அடைவது நிச்சயம். நீங்க ஒருபோதும் உங்களை குறித்து தாழ்வா நினைக்க மாட்டீங்க, ஒருபோதும் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஒருபோதும் நம்பிக்கை இல்லாதவளா இருக்க மாட்டீங்க. ஏன்னா பாருங்க, இது ஒரு போதனையோ ஒரு அறிவுரையோ கிடையாது. இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு அனுபவம். பாருங்க, கிறிஸ்தவமே என்ன, அது ஒரு அனுபவமா இருக்கு, அது ஒரு மதமா இல்ல. மதம் யாருக்கு தேவை? இந்த உலகத்துல எவ்வளவு மதம் இருக்குது. இயேசுநாதர் ஒரு மதத்தை பண்ணதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இயேசுநாதர் மதத்தை கொண்டு வரல, மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அவர் வந்தார். Christianity is not a religion, it's a relationship, it's a personal relationship with Father God through Jesus Christ. இது அப்படி ஏற்படுற ஒரு தனிப்பட்ட நட்பு பாருங்க, தனிப்பட்ட உறவு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், தேவன் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட நீங்க தனித்து இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா தேவனோடு வாழ்வதற்காக தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மரம் மண்ணில் இருக்கிறது போல, மீன் தண்ணியில் இருப்பது போல, நீங்கள் தேவனில் இருக்க உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு, நீங்க தேவனுக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு, ஆனா நான் யாருக்கு? இது புரியாம போனதுனாலதான் மனுஷனுக்கு பிரச்சனையே. நீங்க அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். யூ ஆர் பிலாங் டு காட். நீங்கள் அவருக்கு சொந்தம், நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் இந்த நட்புக்குள்ள வர்றான், இந்த தொடர்புக்குள்ள வர்றான், ஒரு மதத்துக்குள்ள வர்றது இல்ல, ஒரு ரிலீஜியஸ்குள்ள வர்றது இல்லை. ஏன்னா ரிலீஜியஸ்குள்ள வரும்போது அது ஏராளமான சட்டத்திட்டங்களை சொல்லுது. அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை செய்ய எத்தனை சொல்லுது. அவன் எல்லாத்தையும் பண்ணி பார்த்து ஒண்ணுமே வேலைக்கு ஆகலை அப்படின்ட்டு. இயேசு அந்த மாதிரி மதத்தை கொடுக்க வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, இம்மானுவேல், காட் வித் அஸ். தேவன் தூரமா இல்ல, இப்ப தேவன் என்ன ஆயிட்டீங்க, ஒன்னாயிட்டீங்க. கம்யூனியன்ல தான் சொன்னல, வாட் இஸ் மீன் பை கம்யூனியன்? கம் இன் த யூனியன், யூனியன் வித் காட். எல்லாம் சொல்லுங்க, நான் பெரிய யூனியன்ல இருக்கிறேன். இந்த கூட்டணியை தோற்கடிக்கும் எந்த கூட்டணியும் இல்லை. ஏனென்றால் இதுதான் வெற்றி கூட்டணி. தேவனும் நீங்களும் சேர்ந்திருக்கீங்களா, அதுதான் வெற்றி கூட்டணி. அதை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு கூட்டணியும் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வருது பாருங்க. ஐ அம் வித் காட், காட் இன் அஸ். தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வருது பாருங்க. அந்த மூமெண்ட்ல என்ன நடக்குது தெரியுமா? லைஃப் ஃப்ளோ, ஹீலிங் ஃப்ளோ, ப்ராஸ்பெரிட்டி ஃப்ளோ, ஹோப் ஃப்ளோ, எவ்ரிதிங் இஸ் ஃப்ளோ இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. சுரண்டிட்டு இருக்க மாட்டீங்க, வெள்ளம் மாதிரி புரண்டு ஓட ஆரம்பிக்கும்.
ஹல்லேலூயா. வளங்கள் அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அதனால ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப சுலபம், ரொம்ப அருகில் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே தேவன் உங்களை உயர்த்த முடியும், பெரிய ஆளாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சில நேரத்துல சில மாற்றுக்காக தேவன் நம்மளை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம். ஆனா அப்படி கூட்டு போறது கூட நம்ம போனா அந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறாரு. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எகிப்துக்கு போனா நல்லாகலான்ட்டு யோசேப்பு போல, யோசேப்பு வந்தாதான் எகிப்து நல்லா ஒண்ணு எகிப்து காத்திருந்தது, இவன் போனதால் எகிப்து பிழைத்தது. ஹல்லேலூயா. நீங்க இந்த புரிதல், இந்த வார்த்தை இருந்த ஒரு ஆளு ஒரு ஊர்ல இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த ஊருக்கே அது பாக்கியம். ஒரு குடும்பத்துல இருந்தாருன்னா அந்த குடும்பத்துக்கே அது பாக்கியம். ஹல்லேலூயா. எனக்கு என்ன சந்தோஷம்னா, வருஷம் வருஷம் இந்த பாக்கியவான்களின் எண்ணிக்கை பெருகுகிறது. இந்த பட்டணம் பெரிய பாக்கியத்தை அனுபவிக்கும், பெரிய சாக்கியத்தை அனுபவிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஒரு பாக்கியவான் பக்கத்துல இருக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. You are the blessed people. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், God is your side. You are a winning side. ஹல்லேலூயா. நிறைய முறை சொல்லிக்கீங்க, நிறைய முறை சொன்னாலும் என்ன, எத்தனை முறை சொன்னாலும் ஜீவன் ஜீவன் தான். திருநெல்வேலி அல்வாவை எத்தனை முறை போட்டாலும் அதே டேஸ்ட் இருக்குன்னா, அதே மாதிரி சில சத்தியங்களை திருப்பி திருப்பி சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்றேன், இதெல்லாம் வெறும் ஏதோ ஒரு இது கிடையாது, அப்படியே உள்ள கலந்துடுச்சு, மிக்ஸ் ஆயிடுச்சு. தோண்டி பார்த்தீங்கன்னா இதான் இருக்கும். என்ன இருக்குன்னா, God is my side, I am a winning side. 1000 பேர் எனக்கு எதிர்த்து நின்னாலும், 1000 காரியங்கள் எதிராக வந்தாலும், 1000 பேரையும் தூக்கிட்டு மேல போகவே தவிர ஒரு நாளும் என் கால்கள் கீழே போவதில்லை. ஏனென்றால் அவருடைய கை பலத்த கையாக இருக்கிறது. எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீங்க. சிலர் ஏன் சில விஷயத்தை செய்ய மாட்டேங்காங்க? யாராவது ஏதாவது பண்ணிட்டா, யாராவது ஏதாவது தடுத்துட்டா. உங்க தலையெழுத்த ஒரு மனுஷன் எழுத முடியும்னா அந்த வாழ்க்கை பரிதாபமானது. நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்க தலையெழுத்த எழுதுற உரிமையை கடவுள் எந்த மனுஷனும் கொடுக்கல. ஹல்லேலூயா. அவரை நம்புற நீங்க பல பேருடைய தலையெழுத்து நீங்க மாத்திர உரிமையை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்க பண்ணுங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுது பாருங்க, ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப மேட்சிங்கான ஒரு வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் பாருங்க. தொழில், உலகம், இப்படி பல இதுல போகும்போது சில ஆப்போசிஷன்ஸ் எல்லாம் சந்திக்கிறீங்க, சில எதிர்ப்புகள்லாம் சந்திக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க உறுதியா இந்த முதல் நாள்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், சில அடியை எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் தயங்க வேண்டியதில்லை, சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு நீங்க அஞ்ச வேண்டியதில்லை. நீங்கள் தைரியமாக முன்னேறி செல்ல தேவனுடைய வாக்குகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று, நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் அவர்களுக்கு சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்கம் பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இப்ப கவனிங்க 18. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்கும், அதன் பிரபுக்கும், அதன் ஆசாரியருக்கும், தேசத்தின் ஜனத்திற்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். எல்லாம் சொல்லுங்க, அயன் பில்லர். எல்லாம் சொல்லுங்க, அயன் பில்லர். எப்படி போட்டுருக்கு பாருங்க, அரணிப்பான பட்டணம், இரும்பு தூண், வெண்கல அலங்கம் ஆக்கினேன். எல்லாம் சொல்லுங்க, ஆக்கினேன். ஒரு இரும்பு தூணை ஒருத்தர் ஓடி போய் முட்டினா என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, யாராவது மோதனானா பாதிப்பு அவனுக்கு, பாதிப்பு உன்கிட்ட ஃபைட் பண்றாங்க, உன்கிட்ட மோது பாரு, அந்த பிரச்சனைக்கு தான் பாதிப்பு, உனக்கு ஒருபோதும் பாதிப்பு கிடையாது. அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஃபைட் இஸ் தேர். யுத்தம் இருக்குது. சொல்லுங்க, யுத்தம் இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? யுத்தம் இருக்குதுங்க. ஷுவர் இஸ் ஷுவர். ஃபைட் இஸ் தேர். ஆனா யுத்தம் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மை வெற்றி இருக்கிறது என்பது. ஹல்லேலூயா. ஃபைட் இஸ் தேர். ஆனா இது குட் ஃபைட்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. ஃபைட் என்ன குட் ஃபைட்? அவர் சொல்றாரு, அதாவது குட் ஃபைட், நல்ல போராட்டத்தை. பொதுவா அந்த கல்லறையில் எழுதிருப்பாருங்க பாருங்க, நல்லா போட்டுட்டு போய் சேர்ந்திருப்பாரு, அதுலயும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை. அவர் கல்லறையிலையும் அதான் போட்டிருப்பாங்க, நல்ல போராட்டத்தை அவரும் போராடி இருக்கிறாரு, போராடி முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. குட் ஃபைட். எல்லாம் சொல்லுங்க, குட் ஃபைட்.
எப்படி ஃபைட்ட குட் ஃபைட்னு சொல்லுது பைபிள் பாருங்க. ஃபைட்ட எப்படி குட் ஃபைட் முடிஞ்சாதானே சொல்ல முடியும். இல்ல, முடியதுக்கு முன்னாடி முடிவு தெரியும். சொல்லுங்க, முடிவுக்கு முன்னாடி முடிவு தெரியும். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நீதிமானின் முடிவு சமாதானமே என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை வார்த்தையை கொண்டு வரையறை செய்ய முடியும். ஏனென்றால் வார்த்தை எனக்கு வாழ்க்கை குறித்த வரையறை சொல்லுகிறது. அது என்ன வரையறை சொல்லுகிறது? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி அதன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவன் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வருஷமெல்லாம் வசந்தம். எல்லாம் சொல்லுங்க, வருஷமெல்லாம் வசந்தம். ஹல்லேலூயா. இது என்ன புது வசந்தமான்னு கேட்காதீங்க. இது வருஷமெல்லாம் இருக்குது. வருஷமெல்லாம் என்ன பண்ணுது இருக்குது பாருங்க. 6 மாசம் இந்த புது வருஷத்து பாருங்க எவ்வளவு ப்ராப்பர்சி எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. 6 மாசம் தமிழ்நாடு அப்படி இருக்கும், 6 மாசம் இப்படி இருக்கும். எங்கேயாவது பூகம்பம் வரும்னு சொல்லிடுறது. அந்த அன்னைக்கு வந்துடுச்சுன்னா நான் சொன்ன ஊர் அதான் அப்படின்றது. நம்ம கிறிஸ்தவ பாருங்க, நல்ல கேசட்லாம் விக்குது பாருங்க. ப்ராஃபஸி கேசட்ஸ் எல்லாம் விக்குது. அங்க வருது, இங்க வருது. சென்னையில வரும்னா நான் முதல்ல சொன்னோம்ல அப்படிங்க நிறைய பேர். சுனாமி வரும்போது எனக்கு சொன்னார், வச்சாரு. இப்படியே போயிட்டு இருக்காங்க தவிர ஆக்கப்பூர்வமாக இங்க காரியம் செய்யறதுக்கு யாருமே இல்லை. அதனால இவங்களெல்லாம் லோ லிஸ்ட்ல வச்சிருக்கு இந்த சமூகம். ஆனா சமூகத்தை கவரும் ஒரு சபையை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார் நான் நம்புகிறேன். ஐ எம் நாட் மீன் பை திஸ் குரூப். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது உலகளாவிய அளவில், தேசிய லெவல்ல தேவன் அவருக்கென்று ஒரு சேனையை எழுப்பி கொண்டிருக்கிறார். காரியங்கள் இப்படி இருக்காது, மாறியே திரும்பணும் நான் சொல்லுகிறேன். அது எல்லா ரீதியிலும் நடக்கும். பொருளாதாரத்துல நடக்கும், கல்வியில நடக்கும், அரசியல்ல நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்திலும் நடக்கும். நிறைய பேர் அரசியல் என்ன பிரதர் அப்படிங்க, அழுக்கு குப்பை எல்லாமே சொல்றாங்க. வேதம் சொல்லுது, ஆசாரியன் எதையாவது தொட்டால் அது பரிசுத்தமாக மாறும். அதனாலதான் நீங்க தொடுங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க டச் பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி மாறும். ஹல்லேலூயா. ஐ ஹாவ் விஷன். எனக்கு என்ன தரிசனம் இருக்கிறது? தேவனுடைய ஜனங்கள் மேல் ஸ்தலங்களில் ஏறி இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். அது எப்படிங்க சொல்றீங்க? ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நீ வாலாகாமல் தலையா இருப்பாய், கீழாகாமல் மேலாவாய். என்ன ஆக மாட்டீங்கிறத முதல்ல சொல்லிட்டார். கீழாகாமல் எல்லாம் சொல்லுங்க, கீழாகாமல். உங்களுக்கு என்ன நடக்காதுங்கிறத கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. வேற எதுவும் இது பண்ண வேண்டியது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். என்ன அர்த்தம்? you will always be the top. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தலையா இருப்பேன். என்ன ஆக மாட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிட்டார். என்ன ஆக மாட்டீங்க? கீழே ஆக மாட்டீங்க. எல்லாம் சொல்லுங்க, வர வர எனக்கு முன்னேற்றம், வர வர எனக்கு பெருக்கம். ஒவ்வொரு நாளும் இதை நம்புங்க, ஒவ்வொரு நாளும் இதை எண்ணுங்க. கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட கர்த்தரா இருக்கிறாரு. என் வாழ்க்கையை பெருக வைப்பார், என் வாழ்க்கையை முன்னேற வைப்பார். நான் இந்த ஊருக்கு வந்த போது, நான் வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்கு முழுசா டெபாசிட் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. 5000 ரூபாய் டெபாசிட் கேட்டாங்க. இப்ப வாடகை 5000 ரூபாய் கொடுக்குறோம். ஆனா அன்னைக்கு 5000 ரூபாய் என்னதுன்னா டெபாசிட்ஸ். அதுல 4500 ரூபாய் தான் இருந்தது, 500 ரூபாய் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க, கொடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா என் குழந்தை நிரீக்ஷனாவை நான் ஸ்கூல் கூட்டு போவேன். சைக்கிள் கூட கிடையாது, அவளை கையில பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு நடந்து போவோம். நிறைய பைக் போகும், நிறைய கார் போகும். ஆனா அப்படி நடந்து போகும்போதெல்லாம் எனக்கு நம்ம இப்படியே கிடப்போம், லைஃப் இப்படியே போகும்னு ஒரு நாள் நான் சிந்திச்சதே கிடையாது. என்ன என் மனசுல போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு நீ போ, நாளைக்கு நான் வருவேன், சீக்கிரமா நான் வருவேன், சீக்கிரமா இதே மாதிரி காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின் ஒரு கார் வரல, பைக் வரல, எதுவுமே வரல. என் ஒய்ஃப் ஸ்கூல் டைம்ல யூஸ் பண்ண பழைய சைக்கிள் தான் வந்துச்சு. அதை ரினியூ பண்ணி கொண்டு கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் தான் முதல்ல நான் யூஸ் பண்ணேன். இங்க ஒரு சர்ச்சில் என்னை பிரசங்கம் பண்ணதுக்காக கூப்பிட்டாங்க. அங்க நான் போனேன். போய் அன்னைக்கு என்ன டாபிக் பேசணும் தெரியுமா? ப்ராஸ்பெரிட்டி. கர்த்தர் செழிக்க வைக்கிறார், அதான் பேசினேன் அன்னைக்கு. உங்களுக்கு பேசுனது பிறகுதான் புரியுது, உங்களுக்கு முன்னாடியே புரியுது, அதான் கைத்தட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ ப்ராஸ்பெரிட்டி அன்னைக்கு டாபிக் பேசி முடிச்சேன். பணங்களாம் இவர் பிளைட்ல தான் வந்திருப்பாருங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி பேசினேன் அன்னைக்கு. அநேகமா இந்த பிளைட்ல இறங்கி அப்படியே ஆள் வராரு போலாட்டு மக்கள் மட்டும் இல்ல, அந்த பாஸ்டரும் அப்படிதான் யோசிச்சுட்டாரு. ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் கொட்டுவாராக்கும், கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார்.
அப்படி விட்டு கடவுளை பிரம்மாண்டமா பேசிட்டேன் நான். பேசி முடிச்ச உடனே அவரு அந்த பாஸ்டர் பேசிட்டு, ஆமா நீங்க எதுல வந்தீங்க அப்படின்னாரு. அந்த நிக்கி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த சைக்கிள் பக்கத்துல நிக்கிற காரா அப்படின்னு கேட்டாரு. இல்ல 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 அந்த காரு பக்கத்துல நிக்கிற சைக்கிள் அப்படின்னு. சோ அவர் அப்படி பார்த்தாரு. ப்ராஸ்பரிட்டின்னாரு. ஆனா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, பிரதர் நம்ம ஊழியம் செய்யணும்னா உடனே எனக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கிட்ட கனிகள் வேணும், கனிகள் இருந்தாதான் நம்ம என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஒரு பிள்ளையும் இல்லாத போதுதான் தேவன் ஆபிரகாமை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்தார். இன்னைக்கு பாக்குற மாதிரி இல்ல, ஆனா ஒரு நாள் நிச்சயமா வெளியில வரும். அத நிச்சயமா நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சோ அவர் என்ன கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா இவர் ப்ராஸ்பரிட்டிங்காரு, ஆனா இவர் நடந்து தானே போறாரு. இவர்கிட்ட என்ன கிடையாது. அன்னைக்கு சொல்ல போனா சைக்கிள் தான், பழைய சைக்கிள் தான் இருக்கு, புது சைக்கிள் கூட கிடையாது. ஸோ ஒரு 1 இயர் ஆச்சு, ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இதே பட்டணத்துல தான் நான் இருந்தேன். ஒவ்வொரு காரியமா செய்ய ஆரம்பிச்சோம். என்ன சொல்றேன்னா, இந்த ப்ராசஸ்ல என்ன நடந்ததுன்னா, நான் ஒருபோதும் என் சூழ்நிலையோடு ஒத்து போனதே கிடையாது. நான் எப்போதும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதோடு ஒத்து போய் கொண்டே இருக்கிறேன். அது நடக்குது நடக்கல, நான் பார்த்தேன் பார்க்கல, அதெல்லாம் விட நான் எதுல கவனம் செலுத்துறேன்னா, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? ஐ எம் ப்ரீச்சிங் ப்ராஸ்பெரிட்டி. ஹல்லேலூயா. குட் லைஃப் பத்தி தான் பேச போறேன். என்னமோ அந்த ஊரை ஏதோ வாழ வைக்க வந்த மாதிரி என்னெல்லாமோ இப்படிதான் பேசிட்டு இருந்தேன் அன்னைக்கும். ஸோ ஒரு 1.5 வருஷம் இந்த ஜேர்னில நம்ம மீட்டிங்ஸ்க்கு ஒருத்தர் வந்தார். இந்த வார்த்தை கேட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல உயர்வுகளும் மேன்மைகளும் போச்சு. ஒரு டைம்ல என்கிட்ட அக்கௌண்ட் நம்பர்ஸ் கேட்டு கால் பண்ணியிருந்தார். நான் கொடுத்துருந்தேன். 1.5 லட்சம் ரூபாய் ஒரே நாள் எனக்கு ஆஃபரிங் வந்துச்சு. ஸோ ஃபுல் கேஷ் கொடுத்து என்னுடைய ஹோண்டா பைக்கை முதல்ல நான் வாங்கினேன். என் ஒய்ஃப் எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் சில திங்ஸஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு எந்த திங்ஸும் நாங்கள் எங்கிருந்து கொண்டு வரல, அதனால எங்க வீட்டில் ரொம்ப திங்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மி. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாவது ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு. நான் நிறைய நேரத்தில் சும்மா சொல்லுவேன், சேர்த்தும் வாங்கலாம், ஒரே நாள்ல கூட எல்லாம் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும் அப்படின்ட்டு. உண்மையிலே அதே போலதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க ஃப்ரிட்ஜி, வீட்டுக்கு தேவையான மிக்சி, வீட்டுக்கு என்னெல்லாம் அடிப்படை ஸ்டவ், இந்த மாதிரி என்னெல்லாம் அடிப்படை தேவையோ இது அத்தனை இதையும் ஒரே ஒரு நாள், எப்படி ஒரே நாள்ல நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த திங்ஸ் எனக்கு வாங்க முடிச்சதோ அது மாதிரி தான் என்னுடைய வீட்டில் நாங்க நான் ஜவஹர்லாம் போய் சத்யா அங்க ஒரே நாள்ல எல்லா திங்ஸ் வாங்கணும். எங்க வீட்டுக்கு ஒரு மினி லாரி நின்று எல்லாம் இறக்குனாங்க. ஏதோ சீர்வரிசை இறங்குற மாதிரி இருந்தது. தேவன் அனுப்பின சீர்வரிசை. ஹல்லேலூயா. எல்லா குட் திங்ஸால எங்க வீடு நிரம்பிச்சு. ஸோ இது இப்படி போச்சு. வருஷம் கொஞ்சம் ஆச்சு. அன்னைக்கு படிப்படியா என்னுடைய விசுவாசம் வேலை செஞ்சு ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சது. படிப்படியா ஒன்று நடந்துட்டே இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு நியூ காரை நேற்றுக்கு வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்குறதுக்கு தேவன் பெரிய கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றுக்கு தான் நான் டெலிவரி எடுத்தோம். இன்னைக்கு சொல்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா மாறி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இப்ப வாஸ்து காமிச்சேன் இல்லையா, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகுங்கிறதுக்கு, அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த ஊர்ல வேணா இருக்கலாம், எந்த படி போனாலும் படிச்சிருக்கலாம். there's no matter. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குகளும் அவரை குறித்த புரிதலும் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, நீங்க மேல வர்றத எந்த சக்தியும் தடுக்க முடியாது. நீங்க மேல வந்தே திருவீங்க. ஹல்லேலூயா. அவர்கள் உன்னோடு போராடுவார்கள், ஆனா மேற்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, போராடுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா வெற்றி உங்களுடையது என்பது எழுதப்பட்ட காரியமாக அது இருக்கிறது. இட் இஸ் a written things. அது முத்திரை போடப்பட்ட ஒரு காரியமாக அது இருக்கிறது. அதை யாருமே என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு பாருங்க, அந்த சட்டநாதன் வந்திருக்கிறார் பாருங்க. இவர் உங்களுக்கு தெரியுங்களா யாருன்ட்டு? ஒரு கிராமத்துல இருந்து வராரு. சிங்கம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து ஒரு சிங்கம் வந்திருக்குது. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவர் நான் பார்த்ததே கிடையாது. நம்ம டிவி ப்ரோக்ராம்ஸ ஆண்டவர் அறியாத ஒரு பின்னணியில் இருக்கிறார் இந்த தம்பி. தொடர்ந்து
பார்த்துருக்காரு, அந்த டிவி பார்த்துட்டு. இவர் பைபிளை வந்து வெற்றி புக்குங்கார. நம்ம அதை வாங்கி வாசிச்சே தீரணும்னு 2-3 மாசமா அவருக்கு ஒரு தீர்மானம். இதுல உள்ள சத்தியங்கள்லாம் கேட்டு வீரநூர்ல நம்ம நடத்தின மீட்டிங் வந்திருந்தாரு. எனக்கு ஒரு பைபிள் வேணும் சார் அப்படின்னு அவருக்குள்ள நடந்த மாற்றங்கள்லாம் சொன்னார், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், பைபிள் வேணும்னா காசு வேணுமே அப்படின்னு. ஏன்னா நாம யாருக்கும் ஃப்ரீ பைபிள் கொடுக்கறதே கிடையாது. அவர் போய் ஒரு மாசமா தம்பி, ஒரு மாசம் காசு சேர்த்து 500 ரூபாய்க்கு மேல கொண்டு வந்தான். நம்ம நாகராஜ் கூட்டிட்டு போய் புது பைபிள் கொடுத்தாரு. 3/4 முடிச்சிட்டாரு அதுக்குள்ள. இவருக்கு ஒரு வருடத்தில் வேத வாசிப்புகிற அட்டவணையே கிடையாது. ஆசை இருக்கிறவங்களுக்கு அட்டவணையே தேவையில்லைங்க. காதல் கடிதம்லாம் என்ன அட்டவணை போட்டா படிப்பீங்க? இன்னைக்கு 2 லைன் படிக்க, நாளைக்கு 4 லைன் படிக்க அப்படின்ட்டு படிச்சதை திருப்பி படிப்பீங்க. அதேதான் அன்பே ஆறுயிரே, அதே தானே, அதே அன்பே அதே ஆறுயிர் தானே. இருந்தாலும் இன்னொரு வாட்டி படிக்கும் போது எவ்வளவு இன்பமா இருக்கு. நான் சொல்றேன், வேதம் அதை விட இன்பமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, பாருங்க, அவர் வாழ்க்கை மாதிரி இருக்குது. இன்னைக்கு நைட் டைம்ல பஸ் பிடிச்சி ஒரு கிராமத்துல இருந்து வந்து இப்படி உட்கார்ந்து கேட்கணும்னு ஒரு வாலிப பையனுக்கு என்ன அவசியம் வந்திருக்குதுன்னு கேட்கறேன் நான். நியூ இயரை வேற எப்படியோ என்னங்களாமோ வேற எப்படிலாமோ கொண்டாடிட்டு இருக்கும் போது அவர் வாழ்வை புரிஞ்சிருக்கிறாரு, வாழ வைக்கிற தேவனை புரிஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு சொல்ற ஒவ்வொரு காரியமும் இது நடக்கும் பாரு. சும்மா சில சொல்லுவாங்க, பிரதர் நீங்க டிவியில கொண்டு இப்படி காசை போடுறீங்களே, இந்த மாதிரி முத்துக்கள் வேணும்னா கொஞ்சம் விதைச்சாதான் பண்ண முடியும். அவ்வளோ காசு செலவு பண்றீங்களே வீடியோவுக்கு. மாசம் 30,000 ரூபாய் கேமராவுக்கு வீடியோவுக்கு செலவு பண்றோம். வெளியில வந்து பே பண்றது 30,000. கிட்டத்தட்ட இப்ப பார்த்தா 1.5 லட்சத்தை நம்ம பட்ஜெட் தாண்டுது ஒவ்வொரு மாசமும். இந்த வருஷம் கோடிகளை தொடுவோம் என்பது நிச்சயமானதாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமா நமக்கே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லிக்கலாம், வேற யாரு சொல்லிக்க போறா? I prophesy myself, இந்த வருஷம் கோடிகளை தொடுகிற வருஷமா இருக்கும் உங்களுக்கும் தான். ஹல்லேலூயா. நான் தெருக்கோடி இல்ல கோடி. ஹல்லேலூயா. தெருக்கோடிங்கிறது வந்து வெளியில உள்ள வாய்ஸஸ், வெளியில நீங்க நிறைய என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்க சிச்சுவேஷன், நீங்க போற சூழல், இதெல்லாம் நிஜமானது கிடையாது, அது மாறக்கூடியது. எல்லாம் சொல்லுங்க, சூழ்நிலைகள் மாறக்கூடியது, வார்த்தை என்றும் மாறாதது. பாருங்களேன், வாக்குறுதிகள்னு சொன்னாலே மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? சிலர் வாக்குறுதி சொன்னாலே அவங்களுக்கு நம்பவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு ஏமாற்றங்களை வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க அந்த மாதிரி ஆட்களை? எது சொன்னாலும் அவங்களால நம்ப முடியாது. அந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்ட ஆட்கள் நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க என்ன சொல்லுங்க அவங்களால நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து எப்படி அந்த நிலைமைக்கு போனாங்கன்னா, பல ஏமாற்றங்களை அவங்க சந்திச்சுட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏராளமான வாக்குறுதிகள் இந்த உலகத்துல இருக்குது. ஆனா தேவன் பேசுகிற வாக்குறுதிகள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பாருங்க. என்னாகமம் 23:19 பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க, வாக்குறுதிகள், பல பேருடைய வாக்குறுதிகளை கேட்டிருப்பீங்க, அதனால நீங்க நம்பிக்கையை கூட இழந்து போயிருக்கலாம். ஆனா இப்போ நீங்க கேட்கிற வாக்குறுதி, வாக்கு தத்துவங்கிறது பொய்யே சொல்லக்கூடாத, பொய்யே சொல்ல முடியாத, மனமே மாற முடியாத நிலையான ஒருத்தருடைய வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வார்த்தை தான் சொல்லுது, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களையும் நீ மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும் என்று. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. God's word is the law. அவர் பேசினாலே அவ்வளவுதான், அதை செய்கிற ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது. எவ்ரிடே நீங்க வந்து உங்க சூழ்நிலை மேல அதிக கான்சென்ட்ரேட் பண்றதை விடல, விட்டுருங்க அதை அப்படியே. எதுல கவனம் செலுத்துங்கன்னா, see the word. அதாவது வார்த்தையின் வழியா உங்க சூழ்நிலையை பாருங்க. அதாவது இந்த கிளாஸ் போட்டு பாருங்க. உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல, அது ஒரு விதமான ரிலீஜியன். கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே போயிரு, இந்த உலகம் வாழ தகுதி இல்லாத ஊர் அப்படின்ற, அது வேற. நான் அப்படி சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்த கிளாஸ் வழியா உலகத்தை பாருங்க. இந்த உலகம் புது விதத்திலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது தோல்விகரமான ஒரு காரியமா உங்களுக்கு தெரியாது. இது எப்படி தெரியும்னா, நீங்கள் ஜெயிக்கும் களமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இங்கு தெய்வீக உதவிகள் எனக்கு இருக்கிறது. அதான் அவன் வலை வீசின அந்த கடலுக்குள்ளதான் மீன் இருந்தது. ஹல்லேலூயா.
என்ன தெரியுமா, இப்போ நீங்க போயிட்டு வர்ற தெருவுல, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற அதே இடத்துல, இப்ப பண்ற அந்த மாதிரி இதுக்குள்ளேயே தேவன் ஏராளமான பொட்டன்ஷியலை வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த டிவைன் டச், இந்த டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க லைஃப்ல வரும்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்க வலை வீசும் போது அதுவரை கஷ்டப்பட்டு சிக்காத மீன் இப்போ சிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க பைபிளை வாசித்து பாருங்க. அதாவது நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஒர்க் ஸ்பாட் கூட ஜாலியான ஸ்பாட்டா மாறிடும். எல்லாம் சொல்லுங்க, வேலை கடினமான இடம் அல்ல. ஒரு சீரீஸே நான் பேசியிருக்கிறேன், தச்சனின் கதை அப்படின்ட்டு. வேலையை குறித்து தேவனுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பாக்குறதுன்ட்டு நிறைய பேருக்கு பாருங்க. அன்றாடம் வந்து திங்கக்கிழமையான ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, நிறைய வேலைக்கு போறவங்களுக்கும் வந்துட்டா அப்படிங்காங்க. ஏன்னா அவ்வளவு பிடிக்கல. இன்னைக்கு நமக்கு வந்து பிடிக்காத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்றோம். நம்ம வேலையா இருக்கட்டும், நம்முடைய அன்றாடதா இருக்கட்டும், பிடிக்கல ஆனா போகணும்ல, ஆனா இருக்கணும்ல. பிடிக்கல ஆனா இருந்துதானே ஆகணும், வேற வழி இல்லை, இப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி போக வேண்டியது இல்லை. இதன் வழியா உங்க வேலையை பார்த்தீங்கன்னா வேலை எப்படி தெரியும் தெரியுமா? வேலை வந்து வேற மாதிரி உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, பல வளங்களை தேவன் உங்க கையில கொட்டுறதுக்கு அவர் தந்திருக்கிற வாய்க்கால் தான் வேலையாக இருக்கிறது. It is the route to receive all the blessings of God. Hallelujah. அது ஒரு சேனல் மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 1000த்துல போயிட்டு இருந்தவங்க லட்சத்துல போயிட்டு இருக்காங்க. Hallelujah. ஏன்னா அதே ஒர்க் தான், அதே வேலை தான். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் மாறும்போது இப்போ கொட்டுறதும் வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. Hallelujah. Amen. சொல்லுங்க, கொட்டும். ஏன் தலையில கொட்டும், ஏராளமாக கொட்டும். ஹல்லேலூயா. பல பேரு நீ கையில வச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க எப்ப வருவீங்க உங்கள்கிட்ட கொடுக்கலான்ட்டு தான். சில கேட்கறாங்க, ஏங்க கெட்டவங்க கையில பணம் இருக்கு. ஏன் தெரியுமா? நல்லவங்க யாருமே அதை பற்றிய கனவுகளே அவங்களுக்கு இல்ல. நல்லவங்க யாருமே அதை பத்தி யோசிக்கல. மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் என்ன யோசிக்கிறாங்க, இங்க இருந்து காலி பண்ணி அங்க போறது எப்படி அப்படின்னு தான். அப்புறம் எதுக்கு இங்க வந்து யாருமே என்ன பண்றது இல்ல, யோசிக்கிறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் இந்த நல்ல வளங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் கையில் வந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு 3 சேனல்ல போனது நாளைக்கு நம்மளே ஒரு சேனல் நடத்துற அளவுக்கு போகும். இன்னைக்கு சொல்றேன், நான் ரெக்கார்டட் சொல்றேன். நான் சீக்கிரத்துல, வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது எழுது அப்படின்னு யோவானுக்கு சொன்னாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பட்டணத்துல ஒரு சேனலே நமக்கு இருக்கும். அல்லேலூயா. சாத்தியங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. தேவனை புரிய புரிய வாழ்க்கையும் அப்படியே பெருசா தெரியும் உங்களுக்கு. வாழ்க்கையும் ரொம்ப அழகா தெரியும், வாழ்க்கையும் ரொம்ப மேன்மையா தெரியும். அங்க நீங்க பயணிப்பது இனிதானதாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு இனிதானதா இருப்பதா, உங்கள் வேலை இனிதானதா இருப்பதா. எந்த கசப்புணர்வோட வெறுப்புணர்வோட உங்க வேலைக்குள்ள போகாதீங்க. எப்படி போங்கன்னா, கர்த்தர் இந்த இடத்துக்கு என்ன அனுப்பி இருக்கிறாரு, இதுல ஏதோ எனக்கு காரியங்கள் இருக்கிறது, ஏராளமா எனக்கு வரப்போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட பயிரிடுங்க, நம்பிக்கையோடு கூட காய வைங்க, நம்பிக்கையோடு ஒன்று செய்ய ஆரம்பிங்க. வானம் திறந்து உங்களுக்காக கொட்டப்படும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அங்க வர ஆரம்பிக்குங்க. வானம் திறந்து கொட்டும், கொட்டும். எப்படி சொல்லிருக்கு பாருங்க. அப்ப கர்த்தருடைய ஐடியா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்க எதை வேணாலும் பாருங்க. உங்களை பாருங்க, வாழ்க்கையை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க. வந்து பிறந்திருக்கு பாரு அப்படி யோசிக்க மாட்டீங்க. நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, நான் ஒரு கனவு கண்டாலும் அந்த கனவை தொடர்ந்து செய்கிற ஒரு பெரிய ஜெனரேஷன் எனக்கு அவர் தந்திருக்கிறார்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல காரியம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தபடிய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ஆண்டவர் வந்து சேஞ்ச் பண்றாரு பாருங்க, டோட்டலா மாத்துறாரு. அதனாலதான் சொல்றேன், இதன் வாயிலா நீங்க ஒன்ன பார்க்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் சொல்லிருக்குது, இரவும் பகலும் இது என்ன பண்ணிட்டு சும்மா ஏதோ மத கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரே 2 அதிகாரம் வாசிட்டேன். நீ காலையில ஒரு தம்பி வருஷம் அண்ணா ப்ளீஸ்னா ஒரு அரை மணி நேரம் கொடுங்கன்னு, நிறைய வேலை இருக்குதுப்பா அப்படின்ட்டு அவன் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்ட்டு அவன் சொல்றான். 2 அதிகாரம் வாசிப்பேன்னு கமிட் பண்ணிட்டானா. புது வருஷத்துல நிறைய பேர் நிறைய கமிட்மெண்ட் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? அப்புறம் வருஷத்துக்கு கடைசி நாள்ல எல்லாத்துக்கும் சாரி சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? அதுவும் நடக்கும். சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்திலேயே உடஞ்சு போயிடும். அது வேற, அது ரிலீஜியஸ் லைஃப். ஆனா நம்ம பண்றது அது கிடையாது. நாம் ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் அது நிலைவரப்படும். அல்லேலூயா.
நம்ம பண்றது வேற பாருங்க. அவன் சொன்னான், நான் வந்து என்ன பண்ணேன்னா 2 அதிகாரம் வாசிக்கணும்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் என்ன கேட்பார் இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம்னா சங்கீதத்திலே சின்னது எதுன்னு தேடுவாராம். சங்கீதமே சின்ன சின்னதாக தான் இருக்கும், 119 தவிர. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கும். அதுல 2 எடுத்து ஆண்டவரே கமிட்மெண்ட் படி என்ன பண்ணிட்டேன், வாசித்துட்டேன், டாட்டா பாய் பாய். இப்படி இருக்குது பாருங்க. இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இதை ஷேர் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இது கிடையாது. அப்படி படிக்கிறத பத்தி நான் சொல்லல. இது 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 மூலமா நான் உலகத்தை பார்க்க போறேன், வாழ்க்கையை பார்க்க போறேன், என்னுடைய எல்லா காரியத்தை குறித்து நான் பார்க்க போறேங்கிற பார்வையோடு இதை நீங்க அணுகுனீங்கன்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு தெய்வீக பார்வை இல்ல, தேவனை போலவே நீங்க உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. இயேசு எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பார், அப்படி பார்க்கிற பார்வை உங்களுக்கு உண்டாக ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, இந்த வருஷம் புதிய பார்வைகள் உண்டாவதாக, புதிய பாதைகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அப்படிதான் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க. போன வாரம் சண்டே ஈவினிங் அதான் சொல்லிட்டு இருந்தேன், வாழ்க்கை எவ்விதம் மாறுகிறது இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ சில புரிதலும் சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் நம்ம வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் போது சோ எல்லாமே அங்க வெளியில வந்து நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. ஆமென். சோ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆபகுக் 2:3. ஆபகுக் 2:3. வாக்குறுதிகள் என்று சொல்லும் போது இது ஏதோ மனிதனுங்களோ அரசியல்வாதிகளோ யாரோ சொல்லுகிற வாக்குறுதிகள் அல்ல, இது ஜீவதேவனுடைய வாக்குறுதிகளாக இருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாகவே வரும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும். தேவனிடத்திலிருந்து வரும் எந்த கனவுகளும் பொய்ப்பதில்லை. சூழ்நிலைகள் பொய்க்கும், உங்கள் கனவுகள் மெய்க்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, உங்கள் கனவுகள் மெய்ப்படுவதாக. கர்த்தருக்கு காத்திருந்தா எந்த கனவும் சாத்தியம். சில நேரத்துல அந்த நேரத்துல அது முடியாம இருக்கலாம், அப்போதைக்கு அது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஸ்டில் அங்கே நில்லுங்க, அங்கே இருங்க, தொடர்ந்து போயிட்டே இருங்க. நாள் ஒண்ணு வருது பாருங்க, ஒரு டைம் ஒண்ணு வருது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன, உங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. இட்ஸ் a சீசன், ஒரு நேரம் இருக்குது. அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று சொல்லி இருக்கிறது. அந்த கனி தருகிற நேரங்கள் ஒண்ணு இருக்குது பாருங்க, அது வரைக்கும் முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும். ஹல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. லைஃப்ல ட்ரீம் இல்லாதவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? எந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் நம்பலாம். ஏன்னா எல்லா வாக்குறுதிகள் பெயர்ல இயேசு உங்களுக்கு உரிமையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாதனால அந்த கிளி போய் சீட்டு எடுத்து போடுற மாதிரி இந்த புது வருஷத்துக்கு ஏதாவது அட்டையை தேடிட்டு இருக்காங்க. உனக்கு அட்டை வந்துச்சா, எனக்கு அட்டை வந்துச்சான்ட்டு. ஏன்ட்ட நிறைய பேர், உங்க சபையில அட்டை அடிக்கிறது இல்லையா? எங்க சபையில அப்படியே வாக்குத்தத்தம் கொடுத்தா இதை தூக்கி கொடுப்போம். ஏன்னா இதுல இருக்கிற ஒட்டுமொத்த வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது என்று நாங்க நம்புகிறோம். அல்லேலூயா. ஆளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், கொடா கோடியா பெருவாயாக உனக்கு என்ன வந்திருக்கு பாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பாப்போம் பாப்போம். எடுக்கும் போதே ஒன்னும் பெரிய பாருங்க, விசுவாசத்தை பயிற்சி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் நான் அதுக்கு ஆதரவு, அது கூட நான் நிக்கிறேன். ஆனா அதை எடுத்துக்கிட்டு கூட ரைட் ஓகே, போன வருஷம் வந்துச்சு 2015 அப்படின்னாரு, ஒன்றும் இல்லை 16 என்ன பெருசா அப்படிங்கிற மாதிரி தான் போயிடும். அப்படி கிடையாது. அந்த மாதிரி வாக்குறுதிகளை பார்க்க முடியா இல்ல பாருங்க. இது எப்படி இருக்குதுன்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் போது என்ன நினைக்கணும்னா, இட் இஸ் மைன், அது எனக்கு சொந்தமானது. அல்லேலூயா. ஆனா இந்த நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், இப்படி சில வசனத்தை எடுப்பாங்க, வாசித்துட்டு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் வாசிப்பாங்க, வாசித்துட்டு சொல்லுவாங்க, இது பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்த அந்த இஸ்ரவேலர்கள் சொல்லப்பட்டது. அடுத்தால இது வரும் நாட்களில் நடக்க போறதுக்காக அது என்ன பண்ணப்படுது, சொல்லப்பட்டிருக்குது. ஐயா இன்னைக்கு வந்திருக்கேன்னா எனக்கு என்ன, உனக்கு என்னன்னா உனக்கு அட்டை தான் இருக்குன்ட்டாங்க கடைசியில. அதாவது இதுல எதுவுமே நமக்கு, இது நமக்குன்னு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு இது நமக்கானதாக மாற ஆரம்பிக்கும். அருமையான ஐயா சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க பாருங்க, நான் இந்த பிரசங்கத்தை எடுத்துட்டு போய் எல்லாம் எனக்கு எனக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க, அதுதான் வேணும்.
அந்த ஸ்பிரிட் தான் வேணும். ஹalleluya. இட் இஸ் மைன், இட் இஸ் மைன்னா இது உங்களுக்கு சொந்தமாவும் நிச்சயம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. தேவனுடைய வாக்குகள் எப்படி இருக்குது பாருங்க. ஆம் என்றும், அதாவது நடக்கும் ஆனா நடக்காது அப்படி இல்ல, வரும் ஆனா வராதுங்க அது இல்ல. இது எப்படின்னா ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். இன்னும் சொல்லட்டுமா, தேவன் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் ஆம் சொல்லிவிட்டார். நீங்கள் சொல்ல வேண்டியது ஆமென். ஹalleluya. ஏன் ஆமென் சொல்றோம்? ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் ஆம் சொல்லிட்டாரு, ஆம் அப்படின்ட்டாரு. இப்போ ஒரு விசுவாசி போய் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு இப்படி போட்டிருக்குதா ஆமென் அப்படின்னு அண்ணா நிஜமாயிடும், சொந்தமாயிடும். ஹalleluya. ஆமென் ரொம்ப நல்லா வருது பாருங்க. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. ஆனா இந்த ப்ரோக்ரெசிவ், இதுல நீங்க போகும்போது சில ப்ரோக்ரெசிவ் வழியா நீங்க போறீங்க. இப்ப போறீங்க, புது வருஷம் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கும், இருக்குதா? ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அப்படி இந்த வருஷம் அப்படி இருக்குன்ட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, இது இன்னைக்கு மட்டும் இந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்க வேண்டியதில்லை. எவ்ரிடே இந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்க அனுபவிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியும், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ந்து கலிகூறுவேன் என்று சொல்லுகிற வாழ்க்கையை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Hallelujah. This is the day that the Lord has made. இந்த நாள் ஆண்டவர் எனக்காக உண்டாக்கி இருக்கு. ஒவ்வொரு நாளும் எப்படி பாருங்க, 2016 அது இல்ல, ஒவ்வொரு நாளையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட துவங்குங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்புகளோட துவங்கி பாருங்க. நான் சொல்றேன், அந்த நாளை மறக்க முடியாத நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி தருவார். ஹalleluya. சிலர் பாருங்க, இந்த ப்ரோக்ரெசிவ்ல போறதுக்கு அங்க விட்டுருந்தாங்க. அதனாலதான் அங்க சொல்லிருக்கு, தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆகும்? முடிவிலே அது விளங்கும். அதுக்கு என்ன பண்ணு? அது தாமதிச்சாலும் காத்துரு, அது என்ன பண்ணும்? நிச்சயமாக வரும். ஹalleluya. பக்கத்துல பா சொல்லுங்க, உங்கள் கனவுகள் மெய்ப்படும். Your dreams comes true. ஹalleluya. உங்கள் கனவுகள் எதுவா வேணாலும் இருக்கலாம், அது கடவுளை விட பெரியதல்ல. ஆகையால் உங்கள் கனவுகள் மெய்ப்படும். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, கனவுகள் சாத்தியம், கனவுகள் கைகூடும். இங்க அந்த அனாயிண்டிங் இருக்கு, இங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு. இங்க யாராவது வந்தாங்கன்னா கனவு பார்க்காதவங்க கனவு பார்ப்பாங்க. தரிசனம் இல்லாதவங்களுக்கு தரிசனம் வந்தே தீரும். நோக்கம் இல்லாதவர்களுக்கு நோக்கம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துல அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஹalleluya. சோ இப்படிதான் காரியங்கள் நடக்குது பாருங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மட்டும் எக்ஸைட்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நீங்க சந்தோஷமா வாழ முடியும். ஆமென். கவலைப்படாதீங்க, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு. இயேசு சொன்னார், நாளைய தினத்தை குறித்து. சிலர் பாத்தீங்கன்னா ஹோல் இயருக்கு கவலைப்படுவாங்க. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. என்ன சிஸ்டர் இப்படி கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உங்களை பிள்ளைங்க கவலைப்படாம எப்படி, என்ன என்ன அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, நாளைக்கு அதை கட்டி கொடுக்கணும், அதுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது ஊந்து வந்துகிட்டு இருக்கு. அது பாருங்க, இன்னும் எல்கேஜியே போல. ஆனா இதை கட்டி கொடுக்கிற இதை பற்றி யோசிச்சு இப்பவுமே கவலை. இவங்களும் தரிசனம் பாக்குறாங்க. அதாவது தரிசனம் பார்க்கிற ஆற்றல் எல்லாருக்கும் இருக்குது. அதை கவலைக்காக யூஸ் பண்ணிருக்கிறோம். நான் சொல்றேன், அதை மாத்தி போட்டீங்கன்னா வாழ்க்கை நல்ல விதத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். இத்தனை வருஷம் நடக்க போறத பாக்குறீங்க பாருங்க, அதுதான் தரிசனம். அதை கொஞ்சம் மாத்தி, நான் இப்படி இருப்பேன்னு ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அது மெய்ப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. எல்லாருக்கும் என்ன ஆற்றல் இருக்குது? கவலைப்படுகிற ஆற்றல் இருக்கிறது என்றால் கனவு காணும் ஆற்றலும் இருக்கிறது. இல்லைங்களா? ஏன் என்ன இப்பவும் வர்றது அப்படியே யோசித்து இல்லாதது இருக்கிறது போல் அழைத்து, அதெல்லாம் புரிய மாட்டுக்கா. நல்லா புரியும். வாழ்க்கை பூரா தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. நடக்காதெல்லாம் நடந்துடும் நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு பயப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் இல்லாத இருக்குது போல அழைக்கிறது தானே. அதுக்கு பதிலா கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்குது, எனக்கு அப்படி நடக்கணும்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹalleluya. சோ முதல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா நடக்க ஆரம்பிக்கலாம். நான் எடுத்த உடனே அப்படின்ட்டு இப்ப கூட கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தேன், இன்னொரு லெவல் ஆஃப் போயிடலாமான்ட்டு. இல்ல, இப்போதைக்கு இந்த லெவல் அத்தால அதை மைண்ட்ல வச்சுட்டு வந்திருக்கிறேன். அடுத்த முறை வாங்கினா அந்த காரா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஹalleluya. இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும், வளர்ந்து கொண்டே நாம் இருப்போம். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷம் இனிதா இருக்க போகுதுன்ட்டு? ஹalleluya.
எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு நான் நல்லா இருப்பேன்? ஆமென். இந்த வருஷம் ஆண்டவர் என்கிட்ட ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னார், ஒன்லி ஒன் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் உட்காந்து ரொம்ப இன்னும் கேட்கலாம், ஆனா அதுவே என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணிடுச்சு. இங்க லேப்டாப்ஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன், ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ். என்ன இன்ஸ்பிரேஷன்ஸ்னா, சீட் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் சர்ச்ல, மார்னிங்ஸ்ல பேசிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சீடுங்கிறத பற்றி டேப்ல போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு வேர்ட் படிச்சேன், சீட். சீடுனாலே, சீட் அப்படின்னு சொன்னாலே அது என்னன்னா பெருக்கம். சீட்னாலே என்னது? பெருக்கம். ஸோ அந்த வேர்ட் படிச்ச உடனே ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, இவ்வளவு நாள் நீ பார்த்தது பிளஸ், இந்த வருஷம் பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன், பெருக்கம். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பிளஸ்ல போச்சு, இனி வந்து 10 பிளஸ் பண்ணா எவ்வளவு? ஆனா 10 × 10 இன்ட்ல போகும். இனிமே இனி பிளஸ்ல, உங்களுக்கு எது புரியுதோ புரியலையோ ஒன்னு சொல்லுங்க, பிளஸ்ல போகாது, இன்று முதல் இன்ட்ல போகும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மல்டிப்ளிகேஷன்ஸ். அது எப்படிங்க சொல்றீங்க? ஒரே வசனம் வாசித்து முடிச்சிடலாம். ஆதியாகமம் மனுஷனை உண்டாக்கி ஆண்டவர் பேசின ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. எல்லாம் சொல்லுங்க, பலுகி பெருகி. போன வருஷம் ஒரே ஒரு வேர்டு வச்சு 6 மாசம் பேசணும்ல, இந்த வருஷம் இதை பேச போறேன். பலுகி பெருகினா என்னன்னு பேச போறேன். இதுல முதல்ல மனுஷங்கிட்ட ஆண்டவர் சொன்னதே என்ன சொல்றாரு? பெருகி. ஹல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கிட்டு கடவுள் ஏதோ பரிசுத்தமா இருக்கணும், ஒழுங்கா வந்து கோயிலுக்கு வந்துருனேன், இந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. அவர் என்ன சொன்னார்னா, பெருக்கம். மனுஷனே, உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ என்ன பண்ணுவனா பெருகுவாய் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, பாம்புல சாவறான், அதுல சாவறான், எல்லாம் சாவறான், ஆனாலும் பெருகிக்கிட்டே தான் இருக்கான். கர்த்தர் எதையாவது பார்த்து பெருகுன்னு சொன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது, அது பெருகிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு அதே ஆதியாகமத்துல பாருங்க, ஆண்டவர் பெருக்கத்தை பற்றி அவர் பேசின ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 1:22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகள் பூமியில் பெருகக்கூடாது என்றும் சொன்னார். இது மீனை பார்த்தும் பறவை பார்த்தும் சொன்னார். நீங்க பாருங்க, கடல்ல வலைய போட்டு எடுத்துக்கிட்டே தான் இருக்குதான், ஆனா வத்தவே மாட்டுக்கு, அது பெருகிக்கிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? பெருகுன்னு ஒருத்தர் சொன்னதுனால அது பெருகிக்கிட்டே இருக்குது, அதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. தேவன் எதையாவது பார்த்து பெருகுன்ட்டாருன்னா அது ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, அது வந்துகிட்டே தான் இருக்கும். மீன் எடுத்து வறுத்து சாப்பிடும், இன்னும் குறையவே இல்லை பாருங்க. இன்னும் நம்ம சாப்பிடாத பல ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க, அந்த இது இருக்கு இந்த இது இருக்குதுன்ட்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்ல இருக்கிறாரு, நீ என்ன பண்ணணும்? பெருகு அப்படின்னு ஆசீர்வதிச்சிட்டார், மீனை பிளஸ் பண்ணிட்டார். அதனால மீன் எடுக்க அது வந்துகிட்டே இருக்குது. நீ பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தேவன் எதையாவது ஒன்ன சொல்லி, அதனாலதான் நீங்க கடவுளுடைய வார்த்தையை ரொம்ப ஹானர்ஃபுல்லா நடக்கணும். ஏன் நினைக்கணும்னா, அவர் சொன்னதுதான். நீ தலையா இருப்பேன்னு சொன்னா நிச்சயமா தலையா இருப்பீங்க, அதுக்கு மிஞ்சின அதிகாரம் எதுவுமே கிடையாது. நீ சுகமா இருப்பேன்னு சொன்னா நீங்க சுகமா இருப்பீங்க. அப்ப அவர் சொல்லிட்டாரா? சொல்லுவாங்க தானே வந்திருக்கேன், சொல்லிட்டாருங்கிறதானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் சொல்லிவிட்டார், அவர் கூறிவிட்டார். அப்ப அவர் கூறினா என்ன ஆகுதுன்னு பாருங்க. பைபிள் படிக்கும் போதெல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவுதுனார், என்ன ஆயிடுச்சு? அவ்வளவுதான். பெருகுனார், பெருகிட்டு. ஆசீர்வாதமா இருப்பானார், ஆசீர்வாதமா இருக்க ஆரம்பிச்சிட்டான். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார், இன்னைக்கு வரைக்கும் பேர் பெருமைப்படுத்தப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய வாக்குகள் அவர் பேசிட்டா போதும். உலகத்துல எல்லாத்த விட அதை பெருசா எண்ணி பாருங்க. உங்க சூழ்நிலைகள், நீங்க சந்திக்கும் சவால்கள் எல்லாத்த விட தேவன் சொல்லி இருக்கிற காரியங்கள் பெரியது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம் வார்த்தையை முக்கியப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன இருக்குதோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கு. இந்த வருஷத்துல என்ன வேணுமோ அதுக்கான வாக்குகள் இங்க இருக்குது. எந்த வாக்குறுதி வேணுமோ அதை நீங்க உரிமை பாராட்டலாம், அதை எடுத்தலாம், அதை தொடலாம், அதை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட வருஷமா அந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஹல்லேலூயா.
பிளஸ்ல போக மாட்டீங்க. எதுல போவீங்க? பெருக்கம். எல்லாம் சொல்லுங்க பெருக்கம். ஹalleluya. பெருக்கம் வரும் பாருங்க. இயேசு அப்பத்தை எடுத்து அதை என்ன பண்றாருன்னா பிளஸ் பண்றாரு. 5000 பேர் சாப்பிடுறான். திருப்தி அடைந்து மீதம் எடுக்கிற அளவுக்கு அந்த பிரெட் வந்து பெருகிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஒன் டச், அவர் பிளஸ் பண்ணாலே அது மீதம் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கும். ஆமென். ஸ்டாப் அப்படின்னா 12 கூட மிச்சமாயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? வேகமா வர்ற ட்ரெயின் மாதிரி இங்க அடிச்சா அங்கதான் போவோம். அந்த மாதிரி ஃபோர்ஸ் பாருங்க. பிளஸிங்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ். அது ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு காரியம். நீங்க இப்போ 10 வருஷம் கழிச்சு நிப்பாட்டினா இன்னைக்கு சொல்லணும். ஏன்னா அது அந்த வேகத்துல போயிட்டு இருக்குது. ஆசீர்வாதங்கிற ஒரு வல்லமை உங்க வாழ்க்கையில அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் நிறுத்த முடியாது. அதுக்கு எதிராக யாரும் வந்து ஜெயம் கொள்ள முடியாது. போராடலாம், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். ஜெயம் உங்களுடையதாக இருக்கிறது. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க குட் ஃபைட். ஹalleluya. போராட்டம் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மை ஜெயம் இருக்கிறது. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க ஜெயத்தின் ஆண்டு, நன்மையின் ஆண்டு, பெருக்கத்தின் ஆண்டு. நான் இந்த ஆண்டுல எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கிற ஆண்டு, வாழ்ந்திருக்கிற ஆண்டு. ஹalleluya. ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்